என்ன மிஸ்டர் சண்முகம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாங்கம்மா. அதுக்கு மேல என் அப்பா முருகர் இருக்கான், அவன் என்னைய காப்பாத்திடுவான்னு நம்பிக்கை இருக்கு. ஓ, நீங்களும் முருகர் டிவோட்டியா? இல்லம்மா, நான் முருகர் பக்தரு, தீவிரமான முருக பக்தரு. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். சண்முகம், அவங்களும் பக்தரான் தான் கேட்டாங்க, அது இங்கிலீஷ்ல கேட்டாங்க. ஆமாம்மா, நான் முருகர் பக்தர் தான். மன்னிச்சிடுங்கம்மா, நீங்க சொன்னது எனக்கு புரியல. அது எங்க குலச்சாமியும் முருகர் தான். எங்களுக்கு அப்பன் அம்மை, ஏன் இந்த வழக்க முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கறதும் என் அப்பா முருகன் தான் நம்பிக்கையில இருக்கோம். வெரி குட். சரி, இப்ப ப்ரொசீட் பண்ணலாமா? பிபி, முதல்ல நீங்க பிரசன்ட் பண்ணலாம். மிஸ்டர் சண்முகம், நீங்க உட்காரலாம். யுவர் ஆனர், நான் பிரசன்ட் பண்ண வேண்டியதெல்லாம் ஏற்கனவே பிரசன்ட் பண்ணிட்டேன். எல்லா எவிடன்ஸையும் பக்காவா கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆன கேஸ் மேடம். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை யுவர் ஆனர். டிஃபென்ஸ், இப்ப நீங்க பேசலாம். சண்முகம், உன்னதான் பேச சொல்றாங்க, எந்திரிச்சு பேசு. ஐயா டிஃபென்ஸ், நீங்க தான் ஆர்கியூ பண்ணோம். என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்து போச்சா? டேய், கையும் உள்ள காலும் உள்ளல, ஒன்னும் ஆகாது. முருகனை நினைச்சிட்டு பேசு பேசு. நீங்க என்ன பேச விரும்புறீங்களோ அத பேசுங்க மிஸ்டர் சண்முகம். யுவர் ஆனர். யுவர் ஆனர், நான் இல்லப்பா, அங்க. சண்முகம், யோசிக்காத, நீ ஓ ரூட்லயே போ போ. ஆல் தி பெஸ்ட். இவங்கள மாதிரிலாம் சட்டத்துல இருக்கிற நம்பரு இதெல்லாம் எனக்கு பேச தெரியாதுமா. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிடுதேன். ஏதாச்சும் தப்பா பேசிட்டேன்னா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வைக்கணும், அதோட ஆரம்பிக்கலாம்ட்டு. என்ன கோரிக்கை? எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த கேஸ் ஏதோ அறிவழகன் மாலதி சம்பந்தப்பட்ட கேஸ், ஏதோ இப்ப ஆரம்பிச்ச கேஸ் இல்லம்மா. இந்த கேஸ் ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் ஆகுது. புரியல மிஸ்டர் சண்முகம், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அம்மா, நான் என்ன சொல்லுதுன்னா, நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த கேஸ் இப்பதான் ஆரம்பிக்கின்னு. ஆனா அப்படி இல்லம்மா. என்ன இது யுவர் ஆனர்? யுவர் ஆனர் உங்களை அட்ரஸ் பண்ண கூட இவருக்கு தெரியல. அவரு பாட்டுக்கு ஜட்ஜ் அம்மா அது இதுன்னு பேசிட்டு இருக்காரு. என்னங்க அரசாங்க வக்கீலே, என்ன சொல்லுதீங்க? நம்ம தமிழ்ல பெரியவங்கள ஐயாண்டும் மூத்தவங்கள அம்மான்னு சொல்றதான மரியாதை. இது தெரியாதா உங்களுக்கு? எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல மிஸ்டர் சண்முகம். யூ ப்ரொசீட். இல்லம்மா, நான் ஏதோ தப்பா சொல்லிட்ட மாதிரி சொல்லுதாவல. இந்த உலகத்துல அறிமுகமாகிற வரவே அம்மான்ற உறவு தானே. இந்த உலகத்துல அறிமுகமான தெய்வமே பெண் தெய்வம் தான்ட்டு ஒரு பேராசிரியர் சொல்லுவாங்களா? இன்ட்ரெஸ்டிங். அம்மா, அம்மான்றது வெறும் உறவு மட்டும் இல்லம்மா, பெண்களுக்கு நாம கொடுக்கிற மரியாதை. ஏன்னா ஒரு விஷயத்த பெண்கள் தான் நியாயமாவும் தர்மமாவும் அணுகுவாவ. அதனாலதான் உலகத்துல எல்லா மொழியிலையும் சரி, பிறக்கிற குழந்தை முதல்ல பேசுறதே அம்மான்ற ஒரு வார்த்தையே. அதுதானே நம்ம தமிழ்ல அவ்வளோ கௌரவப்படுத்தி வச்சிருக்காவ. யுவர் ஆனர், இவர் கேஸ பிரசன்ட் பண்ணாம எதையோ பேசிட்டு இருக்காரு யுவர் ஆனர். வக்கீலையா, நீங்க தான் நான் குறுக்குல பேசும்போது கட்டையை கொடுக்குதீங்க. அதுக்கு விளக்கம் சொல்லாம போனா நல்லா இருக்காது இல்லையா? அம்மா, இந்த உலகத்துல ஆகச்சிறந்த ஒரு வார்த்தைன்னா அது அம்மா தான்மா. ஏண்டா இந்த உலகத்தையே இயக்குறவங்க பெண்கள் தானே. இத்தனைய ஜட்ஜம்மா பக்கத்துல இருக்கிற அந்த நீதி தேவதை, அது ஒரு பெண்ணு தானே. ஏன் சும்மா இருந்தா அது கையில போய் தராசை கொடுத்து கோர்ட்ல நிக்க வச்சிருக்காவ? ஏண்டா பெண்கள் தான் ஒரு விஷயத்த நியாயமா கணக்கு பண்ணுவாவ. ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள்னா ஒரு நீதி தேவன் சொல்லி ஒரு சலையை வச்சிருக்கோம்லா? வைக்கல. எதுக்கு? பெண்கள் ஒரு தெய்வம், அதனாலதான் அவங்கள அம்மான்னு வணங்குத. வெல் செட். பரவாயில்லையே, ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கும் போதே
கோர்ட்டை கவனிக்க வைக்கணும். அந்த வேலைய சிறப்பா செய்றீங்க மிஸ்டர் சண்முகம். நீங்க தொடருங்க. அம்மா, நம்மளாம் நினைக்கிற மாதிரி இந்த கேஸ் அறிவழகனையோ மாலதையோ வச்சு ஆரம்பிக்கல. ரொம்ப ஆழமா இதுக்கு பின்னாடி ஒரு சதியே இருக்குமா. இந்த கேஸை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் தான் இந்த கேஸையே நம்ம அணுகுனேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஆப்பனன் கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்க பாக்குறாருன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் சண்முகம், அது என்ன 10 வருஷ கணக்கு? இந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லாததெல்லாம் இங்க பேசக்கூடாது. ஐயோ, இந்த கேஸுக்கு இது ரொம்ப முக்கியமான சம்பந்தம் இருக்குமா? அதனால தானே அதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். ஆனா அதுல ஆரம்பிச்சாதான் இந்த கொலை ஏன் நடந்தது, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னே நமக்கு புரியும். சம்பந்தம் இருந்தா நீங்க அத பத்தி பேசலாம். பேசுங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். அவர்தான் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாருல்ல, சொல்றத கேட்டுதான் பாப்போமே. மிஸ்டர் சண்முகம், யூ ப்ரொசீட். ஒரே ஒரு நிமிஷமா, அதுக்கான ஆதாரங்களை மட்டும் எடுத்துட்டு வந்தது. என்ன குரு இவன் பழைய கதையெல்லாம் இழுக்கிறான்? அதான் மேடம், எனக்கு யோசனையா இருக்கு. இன்னைக்கு வேடிக்கை இருக்கி அந்த வெறும்பைய கோர்ட்ல நின்னு அசிங்கப்படுத நான் கை தட்டி வேடிக்கை பார்ப்பேன் சந்தோஷமா. ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கும் எப்போன்னு ஆசையா இருக்குல்ல. கோர்ட்ல அம்புட்டு பேர் முன்னால அவன் மூஞ்சி என்ன போக்குல போகுதுன்னு பாக்குறதுக்கு எனக்கும் ஆசையா இருக்குல்ல. எல்லா ஆசையும் நிறைவேறுங்க. இல்லே சரியா, என்னல எங்க பார்த்தாலும் செகப்பு செகப்பா இருக்கு. எந்த பக்கம் போகணும் நாம? 3ஆம் நம்பர் கோட்டுங்கயா, இந்த பக்கம் தான் போகணும், வாங்க. 3ஆம் நம்பரா? இல்லே 3ஆம் நம்பர் ராசி 3 மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளாருடைய பர்த்டே. ஓம் சக்தி. ஓம் சக்தி. நான் கூட சிகப்பு தான் போட்டுட்டு ஆமாக்கா, பாரு. அடிக்கடி மேல்மருவத்தூர் போவேங்கக்கா நானு. டாக்டர்மா, நீங்க சொன்ன மாதிரியே உங்க அப்பா இங்க வந்து இறங்கிட்டாரு. இப்ப உள்ள வந்துகிட்டு இருக்காரு. என்ன மிஸ்டர் சண்முகம், உங்க வாதத்தை ஆரம்பிக்க முருகன் உத்தரவு கொடுத்துட்டாரா? அது நேத்து நைட்டே கொடுத்துட்டாருங்கம்மா. இது வாதாரத்துக்கான சில ஆதாரங்கள்லாம் தேவைப்படுது, அதுதான் தேடி எடுத்துட்டு வந்தேன். சரி, 10 வருஷம் பின்னாடி போக போறேன்னு சொன்னீங்களே, எப்படி போக போறீங்க? டைம் மிஷின்ல ஏரியா? அப்படிலாம் இல்லம்மா, 10 வருஷத்துக்கு முன்னாடி மனசால ஓட்டி பார்க்கலாம்னு சொன்னேன். யுவர் ஆனர், இவர் கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன்.